பிடிச்சிருந்ததா, எதெல்லாம் பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ஹானஸ்ட்டாக வந்து என்னோட ரிவ்யூவை வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ரொம்ப ட்ரையாக இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. அது ஃபோர்க் ஊற்றி சாப்பிட்டுட்டு இருக்கேன். நான் என்ன பேசுனேன்னு இந்த வீடியோவில் கண்டுபிடிச்சிங்கன்னா ஏன் நான் ஸ்பூனில் சாப்பிட்றேன்னு உங்களுக்கு தெரியும். நம்ம ஊருக்கு கரூருக்கு காலேஜ் பிரியாணி வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணியே ஆகணும் அப்படின்னு நாங்கள் நினச்சதுக்கு வந்து 2 முக்கியமான ரீசன் இருக்குது. அது ஃபஸ்ட்டு ரீசன் என்ன அப்படின்னா, ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடியிலேருந்தே நாங்கள் அடிக்கடி வந்து நாமக்கல் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போகிறப்பையும் சரி வரப்பையும் சரி அங்கே நாமக்கல்லில் காலேஜ் பிரியாணி வந்து இருக்குது. ஸோ அதை பார்த்துட்டே போவோம். பட் எங்களுக்கு வந்து கோயிலுக்கு போக வர்றப்போ வந்து சாப்பிட முடியாத ரீசன்னால நாங்கள் வந்து அதை ட்ரை பண்ணல. பட் நம்ம ஊருக்கு வந்துச்சுன்னா கண்டிப்பாக சாப்பிடணும் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தோம். இன்னொரு முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபேமஸ் ஃபுட் ரிவ்யூவர் அண்ட் யூடியூப் சென்சேஷன் இர்ஃபான் அவங்களோட சென்னையில் நடந்த மேரேஜ் ரிசப்ஷனில் வந்து ஃபுல்லாகவே காலேஜ் பிரியாணி தான் வந்து விருந்து. ஸோ எல்லாருமே வந்து செலிபிரிட்டிஸ் எல்லாமே சாப்பிட்டுட்டு பிரியாணி ஆஹா ஓஹோன்னு பயங்கரமாக பாராட்டவும், அதோட மேக்கிங் வீடியோ எல்லாமும் நிறையா அவர் போட்டிருந்ததுனால கட்டாயம் ட்ரை பண்ணியே ஆகணும், அவ்வளோ சூப்பராக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தோம். அதனால் நம்ம ஊருக்கு எப்போ வந்தாலும் உடனே போய் ட்ரை பண்ணிடணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஓப்பனிங் வந்து 24th என்னமோ இருந்ததுமே, நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 1 வீக் கழிச்சு தான் வந்து போய் ட்ரை பண்ணுறோம். ஸோ போய் நாங்கள் சாப்பிட்டுட்டு எங்களோட டேஸ்ட்டோட அங்கே ஃபுட்டோட டேஸ்ட் வந்து எப்படி மேட்ச் ஆச்சு, எங்களுக்கு வந்து எப்படி பிடிச்சிருந்ததா, எதெல்லாம் பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ஹானஸ்ட்டாக வந்து என்னோடய ரிவ்யூவை வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து வீடியோவோட எந்த இடத்துலையுமே வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் டீட்டெயில்டு ரிவ்யூ கிடைக்கும். நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு லொக்கேஷன் கரெக்டாக சொல்லிடுறேன். நம்ம ஊரில் சென்னை சில்ஸுக்கு ஆப்போசிட் லைனில் இருக்கிற ஐபேக்கோக்கும் மேக்ஸ் ஷோரூமுக்கும் நடுவில் ஒரு ஸ்ட்ரீட் போகும் இல்லைங்களா, அதில் ஐபேக்கோக்கு ஸ்ட்ரெயிட் பேக் சைடே வர்ற மாதிரி தான் நம்ம வந்து காலேஜ் பிரியாணி வந்து இருக்குது. லொக்கேஷன் கரெக்டாக பார்த்து சொல்லணுன்னா, இந்த வேஃபில் கார்ட்டுக்கு அடுத்து போர்டு தெரியுது பார்த்தீங்களா, இந்த லேண்ட்மார்க் வந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் நான், அம்மா, அப்பா 3 பேருமே வந்து ஹோட்டல் ரீச் ஆகிட்டோம். நீங்கள் போயிட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள், ஏதாவது ஃபஸ்ட்டு ஸ்டாட்டஸ் ஏதாவது சொல்கிறதா சொல்லுங்கள், நான் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன்னு ஹஸ்பண்ட் சொல்லியிருந்தாரு. ஃபஸ்ட் இம்ப்ரெஷனாக நான் ஹோட்டலோட ஆம்பியன்ஸ் சொல்லிடுறேன். ரொம்பவே வந்து நீட்டாக இருந்தது. கொஞ்சம் ஏர்லியராகவே போயிட்டோம், ஒரு 7 o'clockலாம் அங்கே இருக்க மாதிரி போயிட்டதுனால ரொம்ப வந்து ரஷ் இல்லை. நாங்கள் கிளம்பும்போது தான் கொஞ்சம் வந்து கும்பல் வந்தது. மற்றபடி வந்து எல்லாமே வந்து நீட்டாக வச்சுருந்தாங்க. உள்ள க்ளீனிங்கும் பண்ணிகிட்டே தான் இருந்தாங்க. என்னடா இன்னைக்கு ஏன் செலவுல உங்களுக்கு பார்ட்டி கொடுக்க போறேன்? நிஜமாவா? ஆமா. ஏன் அப்படி? இன்னைக்கு ஏதோ கொடுக்கணும் போல தோணுச்சு. உட்காருங்க. திடீர்னு எங்கள் வீட்டுக்காரர் வந்து இன்றைக்கி வெளியில் சாப்பிட்லாம் அப்படின்னு திடீர்னு சொன்னதுனால தான் நாங்கள் வந்து காலேஜ் பிரியாணி போகலான்னு டிசைட் பண்ணோம். ஃபஸ்ட்டு அவர் வர்றப்போ நாங்கள் வந்து சூப் சொல்லியிருந்தோம். சிக்கன் பெப்பர் சூப் 1/2 சொல்லியிருந்தோம். இன்னொன்று வந்து மட்டன் பெப்பர் சூப் வந்து 1/2 சொல்லியிருந்தோம். ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் இதுலேயும் நான் சொல்லிடுறேன். சூப் வந்து நம்ம ஊர் ட்ரெடிஷ்னல் பேஸஸாக இருக்கும்னு நினச்சி நான் சொன்னேன் பெப்பர் சூப்புன்னு சொன்னதுனால. பட் இது வந்து கம்ப்ளீட்டாக சைனீஸ் ஸ்டைலில் இருந்தது. உள்ளே வந்து ஷ்ரெட்டட் சிக்கன் போட்டிருந்தாங்க, கேரட் போட்டிருந்தாங்க, பீன்ஸ் போட்டிருந்தாங்க, ஸ்ப்ரிங் ஆனியன் போட்டிருந்தாங்க. பட் ஃப்ளேவர் எல்லாமே மொத்தமாகவே வந்து ஒரு சைனீஸ் ஸ்டைலில் தான் இருந்தது. பட் பெப்பரை வந்து பவுடராக போடாமல் நல்லா க்ரஷ் பண்ணி போட்டிருந்ததுனால நல்லா காரமாக இருந்தது. நீங்கள் ஒரு வேளை நீங்கள் போய் இங்கே ஒரு பெப்பர் சூப் குடிக்கிறீங்க அப்படின்னா பெப்பர் கொஞ்சம் கம்மியாக அப்படின்னு சொல்லுங்கள். ஆல்ரெடி அவங்க ரெடி பண்ணி வச்சுருந்தாங்கன்னா அந்த சூப் தான் கொடுப்பாங்களாம். நம்ம சொன்னதுக்கு அப்புறம் தான் ரெடி பண்ணுறாங்க அப்படின்னா மேபி பெப்பர் வந்து கொஞ்சம் கம்மியாக போட்டு தருவேன்னு சொன்னாங்க. வந்து மட்டன் சூப் வந்து அம்மாவும் ஹஸ்பண்டும் வந்து 1/2 வந்து ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வரும்னு நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணோம். பட் அதுவுமே எக்ஸாக்டாக அப்படியே சிக்கன் பெப்பர் சூப் எப்படி இருந்ததோ அதே டேஸ்ட்டில் சிக்கனுக்கு பதிலாக மட்டன் இருந்தது. ஸோ எந்த டிஃப்ரென்ஸுமே இல்லை. எப்பயும் போல் யூஸ்வலாக சிக்கனில் சொல்லாமல் ப்ரான் தொக்கு சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரான் தொக்கு ஆர்டர் பண்ணியிருந்தோம். நான் மேக்ஸிமம் வந்து சீ ஃபுட்டில் ப்ரான் மட்டும் சாப்பிடுவேன். பட் வந்து வெளியில் அதிகமாக வந்து ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். ஏன்னா சில சமயம் வந்து ரப்பரி ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சாப்பிட வேண்டாம், வெளியில் வந்து சீ ஃபுட் சாப்பிட வேணாம்னு சொல்லிட்டு நான் ப்ரான் அவாய்ட் பண்ணுவேன். பட் இங்கே வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா, அப்பா, ஹஸ்பண்ட் 3 பேருமே டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு என்ன சொன்னாங்க அப்படின்னா, சில இடத்துல வந்து ஓவர் குக் ஆகிடுச்சுன்னா ஒரு மாதிரி ரப்பர் மாதிரி ஆகிடும், அந்த மாதிரிலாம் எதுவுமே ஆகலை, ஓரளவு நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லி ரிவ்யூ கொடுத்துருந்தாங்க. யூஸ்வலாக எப்பயும் போல் பார்பிக்யூ, கிரில், தந்தூரின்னு இல்லாமல் ஆஃப்கானி சிக்கன் டிக்கா ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணியிருந்தோம். சிக்கன் நல்லா சாஃப்டாக குவாலிட்டியாக தான் இருந்தது. கொடுத்த மின்ட் சட்னி தான் யூஸ்வலாக இல்லாமல் கொஞ்சம் பேல் கலரில் இருந்துச்சு. அடுத்ததாக தான் மெயின் டிஷ் நம்ம தலைவன் பிரியாணி சொல்லியிருந்தோம். மட்டன் பிரியாணி 1, அதுவே குவான்டிட்டி பார்த்துக்கோங்க, ரொம்ப நிறையா இருந்தது. பிரியாணி வந்து ஃபுல்லாகவே வந்து பாஸ்மதி ரைஸ் பிரியாணி தான். மோகன், பிரியாணிக்கு 5 ஸ்டாருக்கு எவ்வளோ ரேட்டிங் கொடுப்பேன்? இந்த வீடியோவில் அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? லிப் மூமெண்ட்டை வச்சு ஏதாவது உங்களால் கெஸ் பண்ண முடிஞ்சால் அதை மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இதுதான் ரொம்ப முக்கியமான இடம். நம்ம ஊர் ஸ்டைலுன்னு பார்த்தா சீரக சம்பா பிரியாணி. பட் நாங்கள் 4 பேருமே இந்த பாஸ்மதி ரைஸ் பிரியாணியை வந்து சாப்பிட்டும் ஓரளவு நாங்கள் பழகிட்டோம்.
ஆனாலுமே ஏதோ சம்திங் அந்த பிரியாணியில் வந்து ஒட்டாத மாதிரியே ஒரு ஃபீல் ஆச்சு. என் டேஸ்ட்டில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கும் அந்த பிரியாணி வந்து அவ்வளோவா வந்து செட் ஆகாது. எங்களுக்கு எப்படின்னு நான் சொல்லிடுறேன். அது சீரக சம்பா பிரியாணியோ பாஸ்மதி ரைஸ் பிரியாணியோ பிரியாணி அப்படி கையில் எடுத்துக்கிட்ட கொண்டு போகும்போதே அந்த அரோமா ஃப்ளேவர் என்னென்னமோ சொல்லுவாங்களே, அந்த வாசம் மனம் அதெல்லாம் அப்படியே பயங்கரமாக இருக்கணும். எடுத்து சாப்பிடும்போது ரொம்ப ஸ்பைஸ் லெவலும் போகக்கூடாது, ரொம்ப சப்புன்னு இருக்கக்கூடாது. ஓரளவு நாக்கில் படுறப்போ சுருக்குன்னு அப்படி பீஸோட கொஞ்சம் சாந்தோடு வச்சு சாப்பிட்டா தான் வந்து எனக்கு வந்து பிரியாணி சாப்பிட்ட மாதிரி இருக்கும். இது எதுவுமே இல்லை அந்த பிரியாணியில் அப்படின்னா அந்த பிரியாணி வந்து எங்கள் டைப் கிடையாது. இந்த பிரியாணி அந்த மாதிரி தான் இருந்தது. ரொம்ப ட்ரையாக இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. அதுவும் இல்லாமல் இதுக்கு வந்து நம்ம ஊரில் கொடுக்குற மாதிரி சால்னாலாம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அந்த கத்திரிக்காய் போட்ட தால்ச்சா மாதிரி ஏதோ தொக்கு மாதிரி கொடுக்குறாங்க. அப்புறம் கொஞ்சமாக தயிர் வெங்காயம், கொஞ்சோண்டு பிரெட் அல்வாவுமே வந்து எனக்கு ஆக்சுவலி வந்து பிடிக்கல. ப்ராப்பர் ஒரு கடைகளில் பிரியாணி கொடுக்குற பிரெட் அல்வா வந்து இந்த மாதிரி இருக்காதுங்கிறது தான் என்னோடய ஃபீலிங். வெளியில் போய் சாப்பிட்டுட்டு வந்ததை வச்சு சொல்கிறேன். அதோட குவான்டிட்டி எல்லாமே துளியுண்டு தான் வந்து வச்சாங்க. அடுத்து நாங்கள் வந்து பிரியாணி 1 தான் சொல்லியிருந்ததுனால பட்டர் நான் வந்து 2 சொல்லியிருந்தோம். அதாவது 4 பீஸ் வரும். கூட வந்து சிக்கன் டிக்கா மசாலா வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். பட்டர் நான் வந்து ஓரளவு சாஃப்டாக தான் இருந்தது. பட் ஆறிடுச்சு. இல்லை நீங்கள் டேக்காவேலாம் எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா கொஞ்சம் ஹார்டாயிருமோன்னு தோணுச்சு. ஏன்னா சாப்பிடவே கொஞ்சம் இழுக்கிறதுக்கு வந்து கஷ்டமாக இருந்தது. சிக்கன் டிக்கா மசாலா தான் எனக்கு என்ன சொல்கிறேனே தெரில. சிக்கன் டிக்கா மசாலா இப்படி தான் இருக்குமா, இல்லை இவ்வளோ நாளாக நம்ம வேறு மாதிரி சாப்பிட்டுட்டு இருந்தோமான்னு யோசிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா சிக்கன் டிக்கா மசாலா நானும் சாப்பிட்ருக்கேன். பட் இங்கே வந்து ரொம்ப புளிப்பாக இருந்தது. அதுதான் ஏன்னு தெரில. அது ஒரு மாதிரி ரொம்ப புளிப்பு டேஸ்ட் இருந்தது. அங்கங்கே கொஞ்சம் இனிப்பாக இருந்தது, காரமாகவே இல்லை. இன்றைக்கி நாங்கள் சாப்பிட்டதில் எதுவுமே வந்து காரம்னு சொல்ல முடியாது. அது வரைக்கும் ஓகே. அப்புறம் வந்து குவாலிட்டி வந்து வைஸ் மட்டமாக இருந்தது. அந்த மாதிரிலாம் நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். எல்லாமே குவாலிட்டியாக தான் இருந்தது. பட் டேஸ்ட் வைஸ் இன்னுமே கொஞ்சம் அவங்க வந்து பெட்டராக பண்ணலாம் அப்படிங்கிறது என்னோடய சஜஷன். எங்கள் 4 பேர்த்தோட சஜஷனாக இருந்துச்சு. ரொம்ப ஆசையாக சிக்கன் டிக்கா மசாலா வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். பட் புளிப்பாக இருந்தது தான் எனக்கு ஒரு சின்ன டிசப்பாயின்மெண்ட். ஆஸ்திரேலியா போயிட்டு வந்தவர் சமத்தா கையில் சாப்பிட்டுருக்குறாரு. இப்போ என்ன பிரச்சனை, நீ நானையும் வந்து ஃபோர்க் குத்தி சாப்பிட்டுட்டு இருக்க. நான் என்ன பேசுனேன்னு இந்த வீடியோவில் கண்டுபிடிச்சிங்கன்னா ஏன் நான் ஸ்பூனில் சாப்பிட்றேன்னு உங்களுக்கு தெரியும். சரி இப்போ நீ சாப்பிடு, ஸ்பூனில் சாப்பிடு, நான் அதை பார்க்கணும். அந்த பக்கம் டேபிளுக்கு திருச்சி போய் விடுக்க போகுது. வச்சுட்டு கையில் சாப்பிடு. தோல்வியை கூட நீ ஒத்துக்க வேணாம். கிரேவியே போட்டுக்கல. அப்படியே அந்த குண்டாக்குள்ள முகம் பாருங்க. சரி டிப் பண்ணு டக்குன்னு. வீடியோ லென்த்தாக போகுது. டிப் பண்ணு. நான் பிரியாணி பற்றி கொடுத்த ரிவ்யூலாம் வந்து எனக்கு என்ன தோணுச்சோ அதை கொடுத்தேன். யாரும் வந்து அஃபென்சிவாக எடுத்துக்க வேணாம். ஏன்னா எங்களுக்கு அந்த பக்கம் சைட் டேபிளில் லெஃப்ட் சைடில் வந்து ஒருத்தங்க சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அவங்க கூட சாப்பிட்டுட்டு பிரியாணி ஒன்றும் அவ்வளோ டேஸ்ட்டாலாம் இல்லையே அப்படின்னு சொன்னது வந்து எங்களுக்கு அதுக்கே விழுந்துச்சு. ஸோ அதை வச்சு தான் ஓகே அவங்களுக்கும் பிடிக்கலன்னு நினச்சிட்டேன். மேபி எனக்கு பிரியாணினாவே சட்டிலாக தான்ப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு பிடிக்கலாம். நாங்கள் போய் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு என்ன தோணுச்சோ அதை தான் நான் இந்த ரிவ்யூவில் வந்து கொடுத்துருக்கேன். நான் மேக்ஸிமம் கொடுக்குற எந்த ரிவ்யூஸுமே வந்து இந்த ப்ரொமோஷன் பேசிஸில் வந்து இருக்காது. அப்புறம் ஏன் நீ இதெல்லாம் செய்யணும், அப்புறம் ஏன் இதெல்லாம் சொல்லணும் அப்படின்னா, நான் உனக்கு தர்றது சோறு இல்லை தம்பி, இம்ப்ரமேஷன் இஸ் வெல்த். ஊரெல்லாம் ஓடி அலைஞ்சு உழைச்சி சம்பாதிக்கிறது எதுக்கு? இதுக்கு தானே இம்ப்ரமேஷன். அவ்வளோதான். நீங்கள் ஒரு வேளை ஆல்ரெடி கரூர்லையோ இல்லை வெளி ஊரில் இருக்கிற பிரான்ச்சஸ்லையோ காலேஜ் பிரியாணியில் போய் சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி பிடிச்சிருந்தது அப்படிங்கிறத வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இல்லை நீங்கள் வந்து மேபி இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணியிருந்துருக்கலாம், உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நீங்கள் ஏதாவது ஒரு மெனு வந்து சஜஸ்ட் பண்ணுவீங்க அப்படின்னா அதையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டாடா.